உலகின் பல பகுதிகளிலிருந்து சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கும் அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு பகுதி காணல் வரியில் நிலைவரி என்ற ஒரு பகுதி. அதாவது முறிவரி பாடிய பிறகு வரக்கூடியது நிலைவரி. இதுக்கு ஏன் நிலைவரி என்று பெயர் என்றால், பாட்டுல இசைப்பாட்டுல எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என்று வரும். அதை வடமொழியில சொல்லுகிற போது பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று சொல்லுவார். அந்த முடிப்பு பகுதியாக விளங்குவது இந்த நிலைவரி. இந்த பகுதியில இந்த மூன்று பாட்டும் மேலே சொன்ன கருத்துக்கு ஒரு முடிவுரையாக அமைவது. அருமையான ஒரு கவிதையை நாம் இப்ப பார்க்க போறோம். அருமையான ஒரு செய்யுள். எவ்வளவு ஒரு கலைநலம் தோய்ந்த ஒரு கவினார்ந்த ஒரு நடையில் எழுதப்பட்டது என்பதற்கு இந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு. இது எளிமைக்கு எளிமையாக இருக்கிறது, கற்பனையில் அருமைக்கு அருமையாக பொழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இந்த பகுதியை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற போது பெரும்பாலும் சிலப்பதிகாரத்தில் காணல் வரிக்கு பொருள் சொல்லுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு பொருந்தாத ஒரு செய்தியை சொல்லுவார். இளங்கோவடிகள் தெளிவாக அதை உணர்த்துகின்ற வகையில் நமக்கு தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறார். பலர்காண மாதவி ஆடுகின்ற போது அதனை கண்ட கோவலன், அந்த அவையில் இருந்த கோவலன் சற்று ஊடல் கொண்டான். இந்த ஆடவர் ஊடல் என்பது இலக்கியத்தில் அரிதாகவே பேசப்படும். பெண்ணின் ஊடலே மிகுதியாக பேசப்படும். கணவன்பால் அல்லது காதலன்பால் தவறு இல்லை என்றாலும் கூட ஊடுக என்று சொல்லுவார் வள்ளுவர். இல்லை தவறு அவர்க்காயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்குமாறு என்பது குறள். அதனால அன்பை மிகுவிப்பதற்காக, உரிமையை தெளிவாக நிலைநாட்டுவதற்காக காதலி அல்லது மனைவி கணவன் காதலன்பால் ஊடல் செலுத்துவார். அவ்வாறு கோவலனுடைய ஊடல் தீர்ந்தது. அவன் காவிரியின் கரைமருங்கே வருகின்ற காலத்து அவனுக்கு மாதவியோடு ஊடல் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த ஊடல் எப்போது முழுக்க முற்ற தீர்ந்தது என்றால், அவள் யாழை நீட்டி பாணி யாது என்று கேட்ட உடனே அவ்வளவுதான். அவன் சிறந்த கலைஞன். அவனுக்கு பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும், இசைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும், பாணர்களோடு கலந்து உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை விட அவன் பெரும் பேராக வேறு எதனையும் கருத மாட்டான். அதனால அந்த யாழை வாங்கி அவனிடம் ஊடல் இல்லை என்பதற்கு என்ன குறிப்பு இருக்கிறது? மாதவிதன் மணமகிழ வாசித்தல் தொடங்குவான். மாதவியினுடைய உள்ள மகிழுமாறு வாசிக்கிறான். வாசித்தல் என்பது வட சொல். அது இசைத்தல் என்பதுதான் சரியான சொல். பல இடங்களிலே வாசித்தல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இசைத்தல் என்பது மிக அழுத்தமான ஆழமான பொருளுடைய ஒரு சொல்லு. அது 3 தமிழ்ல ஒரு தமிழே குறிப்பது. அதனால எந்த விதமான ஊடல் குறிப்பும் இல்லாத நிலையில் அவன் பாடுகின்ற போது காவிரியை நோக்கித்தான் அவன் பாடுகிறான். அவனுடைய உள்ளத்துல மாதவி, கண்ணகி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அந்த கரிகார் பெருவளத்தான் இமயம் வரையில் சென்று வெற்றி கொண்ட அந்த சிறப்பைத்தான் அந்த 3 பாடல்கள் அவன் பாடினான். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி என்றால், நீ கங்கை வரையில சென்று வெற்றி கொண்டு வந்த பிறகும் கூட இந்த காவிரி உன்னோடு எந்த விதமான மாறுபாடும் கொள்ளவில்லையே என்று பேசுகிறான். அதனால அவனுடைய உள்ளத்துல வேறு வகையான அகக்குறிப்பு இந்த பாட்டுல இல்லை என்பதை தெளிவாக உணரும். இந்த இடத்துல எல்லாரும் அவ்வாறு எழுதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அது அப்படியா இருந்து இந்த மாதவி தன் மணமகிழ என்ற அந்த தொடருக்கு பொருள் இல்லாமல் சொல்லும். அப்படியே அவன் பாடிக்கொண்டு வருகிற போது தையலெழுதி, வில்லெழுதி, காரெழுதி நிலைவரியில இந்த தலைவனுடைய கூற்றாக வருகிறது. சங்க இலக்கியத்தை தெளிவாக கற்று தேர்ந்த அடிகள் இந்த அகப்பகுதியை அமைக்கின்றார். இளங்கோவடிகள் பெற்றிருக்கக்கூடிய புலமை நடத்துக்கெல்லாம் சங்க இலக்கியமே அடித்தளம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
சிலப்பதிகாரத்துல சங்க இலக்கிய பகுதியில் ஏராளமா இருக்கு. சங்க இலக்கியம் பயிலாமல் இத்தகைய ஒரு புலமையை அடையவே முடியாது. பாடுறார், கயல் எழுதி வில் எழுதி கார் எழுதி காமன் செயல் எழுதி தீர்த்த முகம் திங்களோ காணீர். இந்த 2 அடிகளுக்கு இணையா என்ன சொல்றது? இந்த திங்கள் இருக்குத, வானத்தில் இருக்கக்கூடிய திங்களுக்கு ஒரு மறு உண்டு. அத புறப்பகுதியில பாடுகிற போது சொல்வார்கள், திங்கள் மறு ஆற்றும் சான்றோர் அகுது ஆற்றாரு. திங்களுக்கு கரை உண்டு, சான்றோர்களுக்கு கரை இல்லை. திங்கள் கரையை பொறுத்து கொள்ளும், சான்றோர் கரையை பொறுத்து கொள்ள மாட்டார். தண்டி அலங்காரத்துல மேற்கோள் செய்யுடார் அவ்வாறு. அப்படி கரை படைத்து அந்த திங்களை கொண்டு வந்து அதற்கு கயல் எழுதி, அதுக்கு 2 பக்கத்திலே 2 கயல் மீன்களை கொண்டு போய் அந்த திங்கள்ல பொருத்தி, கண்ணுக்கு கயல் பொருத்தியாச்சு. இப்ப இதுவரையில திங்கள் பார்க்காமல் இருந்தது, விழிக்காமல் இருந்தது. இப்ப 2 கயல் மீனை கொண்டு போய் பொருத்தின உடனே அந்த கயல் இங்கேயும் அங்கேயுமா துள்ளுது. கயல் எழுதி வில் எழுதி அப்புறம் புருவம் எழுதணும்ல, அதனால வில்லை அப்படியே புருவமாக வளைத்து எழுதி, கார் எழுதி கூந்தல் எழுத வேண்டும் அல்லவா, அதனால முகில் கூட்டத்தை அங்கு கொண்டு வந்து அப்படியே முகத்தில் மருங்கே அதனை அமைத்தார். கட்டான மேகம் கட்டி வந்த கூந்தல். அதுபோல அந்த கூந்தல் இந்த 3 செய்திகள் சொல்லியிருக்கிறார். கயல் என்பது கண்ணாகவும், வில் என்பது புருவமாகவும், கார் என்பது கூந்தலாகவும். இவ்வாறு திங்களுக்கு இப்போது திங்கள் என்ற ஒரு முகம் மட்டும் கிடைத்தது. அதை அழகாக கண்ணும் கூந்தலும் தலையும் புருவமும் கொண்டதாக கயல் எழுதி வில் எழுதி கார் எழுதி காமன் செயல் எழுதி, அதற்கு பிறகு அது என்ன செயல் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் ரொம்ப அருமையாக ஒரு எழுதினார். பிறரை வருத்தும் செயலையும் எழுதி, பார்த்தா பிறருக்கு வருத்தம் உண்டாக்கக்கூடிய அந்த தொழிலையும் இந்த முகத்தில் எழுதினார். இந்த கண்ணை பார்த்தவர்கள் வருந்துவார்கள், இந்த முகத்தை பார்த்தவர்கள் வருந்துவார்கள். அத ஒரு கவிஞன் சொல்லுகிறான், ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஆடவர்கள் பலர் எப்படியெல்லாம் வருத்தம் கொண்டார்கள் என்று சொல்லுகிற போது, ஐயோ இவளை மணப்பதற்குரிய பருவம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே, அவ்வளவு நான் மூத்தவனாக போய்விட்டேனே என்று ஒருத்தன் வருத்தனாங்க. இன்னொருத்தன், இவளை மணப்பதற்குரிய பருவம் எனக்கு இல்லாமல் நான் மிகவும் இளையவனாகிவிட்டேனே என்று ஒருத்தன் வருத்தனாங்க. இப்படியெல்லாம் பல பேருக்கும் வருத்தம் உண்டாகின்ற அளவிற்கு எழில் நலம் பொருந்திய ஒரு முகம். செயலெழுதி தீர்த்த முகம். தீர்த்தன்னு இனிமே வேலை இல்லையா, பணி குறைவின்றின்னு எழுதுவாங்க. இனிமே இதுல எந்த விதமானது, அதனாலதான் அத தீர்மானம் என்று சொல்வது உண்டு. தீர்மானம் என்றால் வேலை முடிந்தது என்று பொருள். ஒரு சிற்பி என்ன செய்வார், இந்த தீர்மானம்ங்கிற சொல் சிற்ப தொழில இருக்கு இன்றைக்கும். அது ஒரு உருவம் சமைத்தான்னா தீர்மானம் ஆயிடுச்சான்னா முழுக்க எல்லாம் செய்து முடிச்சாத்தான்னு பொருள். அந்த மானம்ங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டா அளவுன்னு பொருள். அது நம்ம தமிழ் சொல், அதை அயற் சொல்லாக காட்டுவது குற்றம் பிழை. எங்க இருக்கு அந்த சொல்லு? கட்டுமானம் தான், கட்டுகின்ற அளவு, கட்டிடத்தினுடைய அளவு. தேய்மானம் தான், தேய்வினுடைய அளவு என்று பொருள். அதனால வருமானம் தான், வருவாயினுடைய அளவு. இதெல்லாம் இந்த மானம் என்பது. அதனால்தான் பழைய காலத்துல மான நூல் என்று ஒரு நூல் இருந்தது, அளவு பற்றி ஒரு நூல் இருக்கு. அதனால இவ்வாறு தீர்த்த முகம் திங்களோ காணீர். காணீர்ங்கிறதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு சொல்லி பார்த்தா நல்லா இருக்கும். காணீர் என்றால் 2 பொருளையும் வரும், உடன்பாட்டிலையும் வரும், எதிர்மறையிலையும் வரும். காணீர் என்றால் காண்க என்றால் உடன்பாடு, அதாவது முன்னிலை பன்மை வினைமுற்று. முன்னிலை பன்மை வினைமுற்று, உடன்பாட்டு வினைமுற்று. இந்த இடத்துல சில இடங்கள்ல எதிர்மறையாகவும் வரும். காணீர், அவையெல்லாம் நீ காணீர் காண மாட்டீர் என்று வருகிற போது எதிர்மறை. அதனால உடன்பாடாகவும் வரும், எதிர்மறையாகவும் வரும் ஒரு வடிவம். அது எந்த இடத்துல எப்படி பயில்கிறது என்பதனை பார்த்துத்தான் முடிவு செய்கிறது. திங்களோ காணீர் திமிழ் திமிழ் வாழ்நது சீரூர்க்கே. திமிழ் என்றால் படகு என்று பொருள். அது ஏன் திமிழ் என்றால்,
இந்த காளைக்கு திமில் என்று ஒரு புடைத்த பகுதி இருக்கும் முதுகுல. அது போல இந்த படகுல மேடான ஒரு பகுதிக்கு பேர் திமில். அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அதுல ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு கண்ணாடி கூண்டு அதுல மூடிடுவான். அது கடல்ல போகிற போது அந்த விளக்கு துணையாக இருக்கும். அது காற்றுல அணையாதபடியாக அது காக்கப்படும். சீரூர்க்கே அங்கனேர் வானத்து அறவஞ்சு வாழ்வது. இங்க எங்கேயா வந்தது இந்த திங்கள்? இதையெல்லாம் எழுதும்படியாக இந்த நிலமுற்றது எவ்வாறு என்று கேட்டால், வானத்துல அரவு தன்னை விழுங்கி விடுமோ என்று கருதி அச்சமுற்று அந்த திங்கள் இந்த நிலத்திற்கு வந்திருக்கிறது. இங்கனேர் வானத்து அழகிய சிறந்த அந்த வானத்தின்கண்ணே ஒலியாமல் அறவஞ்சு வாழ்வதுவே. அரவுக்கு அஞ்சி இங்க நிலத்திற்கு வந்தது என்று இந்த பெண்ணினுடைய அழகை அப்படியெல்லாம் தலைவன் பாடுகிறான். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அகத்தில் அழகை பாடினானோ, ஒரு பெண்ணினுடைய அணு அணுவாக அவருடைய அங்கங்களை எல்லாம் எப்படி பாடினானோ அந்த அளவுக்கு சமமாக இந்த உடல் நிலையாதது, இந்த உடலின் உறுப்புகள் எல்லாம் மிக இழிந்தவை என்று சொல்லக்கூடிய நிலையாமை கருத்தையும் இன்னொரு பக்கத்துல பாடுகிறார். அங்கு பாடுகிற போது இற்றொழுகு புண்ணியம் ஈமொய்க்கின்ற உடல் சவமாகிவிட்டா அதற்கு பிறகு இதற்கு என்ன அழகு இருக்கிறது என்றெல்லாம் நிலையாமை மிகுதியாக காலந்தோறும் பாடியிருக்கார். அதனால இரண்டு பக்கமும் இருக்குது. ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் போல ஒரு பக்கத்தில் அழகும் எழிலும் நிரம்பிய பெண்மையினை போற்றுகிறார். இன்னொரு பக்கத்துல இந்த உடல் நிலையாது என்பதனை உணர்த்தி அவனை நன்னெறியில் இருந்து பெறலாமல் இருக்க வைப்பதற்காக இதனை உணர்த்துகிறார். இந்த இரண்டையும் பார்க்கலாம். நிலத்தே வந்து வாழ்வதற்கோர் காரணம் கற்பிக்கப்பட்டது. அடுத்தது எரிவளைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப ஆரவாரம் செய்ய. எரிவளைகள் ஆர்ப்ப, இந்த ஆர்ப்பங்கிற சொல்லு இந்த பாருங்க நிறைய ஓசை உண்டாக என்று பொருள். ஆர் என்பதற்கு ஆர்த்தல், ஆர் பகுதி. ஆர்ப்பு என்பது தொழிற்பெயர். நான் இவ்வளவு எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு பிழை எல்லாரும் செய்கிறார்கள். வயிறார உண்டான் என்று சொல்லுகிற போது வல்லினம் போடக்கூடாது. வயிறு ஆறன்னா வயிறு ஆறி போகன்னு போகும். வயிற்றுல ஏதோ புண்ணு இருக்குன்னு போகும். அப்படி இல்லை. ஆறங்கிறதுக்கு இடையினம் போடணும். இந்த ஆறு அந்த ஆறன்னு வருது. நிறையன்னு பொருள். வயிறு நிறைய என்பதற்கு வயிறார என்று எழுதுவது. எரிவளைகள் ஆர்ப்ப, அதாவது சங்குகள் இருந்துதான் வளைகள் அறுக்கப்படும். கடல் தருகின்ற சங்கில் இருந்துதான் வளைகள் அறுக்கப்படும். இங்கு ஆகு பெயராக இது குறிக்கப்பட்டது. எரிவளைகள் ஆர்ப்ப இருமருங்கும் ஓடும் கரைகடு வேட்கண்ணோ கடும் கூற்றம் காணி. வளைகள் ஆர்க்க சங்குகள் எல்லாம் ஒலிக்கின்றவாறு இரண்டு மருங்கும் ஓடுகின்ற கண்கள். கரைகடு வேட்கண்ணோ. கரைகடு என்றால் செவ்வரி படர்ந்த என்று பொருள். இந்த இடத்துல இந்த சிறு செவ்வரி கோடுகள் இந்த பெண்ணினுடைய கண்ணிற்குள்ளே அந்த விழிப்பாவையில வெண்படலத்துல அந்த செவ்வரிகள் புலப்படும். அதுதான் சொல்லுகிறோம். கரைகள் வேட்கண்ணோ கடுங்கூற்றம் காணும். இந்த இடத்துல நான் தமிழ் இலக்கியத்துல கண்ட ஒரு அரிய பகுதி நான் இங்கு சொல்ல வேண்டும். ஒரு நாட்டிற்கு வளம் பாட வேண்டும் என்றால் எதை பாடுவது? ஆற்றை பாடலாம், ஆற்றினுடைய கரை அழகை பாடலாம், மரங்களை பாடலாம், செடி கொடிகளை பாடலாம், காற்றை பாடலாம், வானத்தினுடைய அகன்ற வெளியை பாடலாம், எல்லாம் பாடலாம். சேக்கிழார் அது போல திருமுனைப்பாடி நாட்டினுடைய அழகை பாட வருகிறார். எதையாவது இதுல நான் சொன்ன இவற்றில எதையும் பாடலது. அங்கு என்ன பாடுகிறார் என்றால், கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் தமக்கு ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. அதாவது ஓலை காட்டி ஆண்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய நாடு எது என்றால் அதுதான் திருமுனைப்பாடி. அந்த நாடு ரொம்ப வளமானது. வளமானது என்று எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டால், மங்கையர் வதன சீத மதி இரு மருங்கும் மோடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனைப்பாடி நாடு. இந்த ரெண்டு அடியை வச்சுங்க நீங்க. நாட்டு வளம் எப்படி பாடுகிறார்னு பாருங்க. இப்படி யாருமே பாடல.
நாடு எப்படி வளமா இருக்கிறது? மங்கையர் வதன சீத மதி இரு மருங்கும். மங்கையர்களுடைய நிலா போன்ற முகத்தில் இரண்டு பக்கத்திலும் இருக்கின்ற கண்கள் அப்படி தெரிகட்டு ஓடி காதை போய் தொடுதான். இப்படி அப்படிமா மருண்டு பார்க்கிற மான் போல இந்த கண்கள் போய் காதை தொடுகின்ற அவ்வளவு வளமான நாடுன்னா, நாட்டு வளத்துக்கும் அந்த பெண்ணினுடைய கண்ணுக்கு என்ன தொடர்பு? ஓம பொருத்தம் இல்லையே என்று சொல்லுவாங்க. ஓம ரொம்ப பொருத்தம் இருக்கு. எப்படின்னு கேட்டா, இந்த கண்கள் துள்ளுகின்ற மானின் கண்கள் போன்ற இவை நிலைகுத்தி நிற்கின்றன. இந்த நாட்டினுடைய வளத்தை பார்த்த உடனே வியந்து போய் காதை போய் தொடுகின்றனவா. எதுக்கு? கண் சொல்லுகிறதா, இந்த நாட்டு வளத்தை நான் பார்த்தேன், காதே நீ கேட்டாயா கேட்டாயா என்று போய் காதை போய் தொட்டுச்சான். உடனே காதில் இருக்கிற குறைகள் அதை ஆடிச்சான். கேட்டேன் கேட்டேன். இவ்வாறு பாடுகிறார் சேக்கிழார். இந்த உரை நுட்பம் கொண்டு வரப்படும். அதனால எப்படி எப்படியெல்லாம் பாடலாம், புலவனுடைய கற்பனை எப்படியெல்லாம் இடம் கொடுக்கிறதோ அப்படியெல்லாம் பாடலாம். அவ்வளவு அகன்று விரிந்த கற்பனை பாங்கை வேறு மொழிகள்ல பார்க்க முடியும். இது நான் சொல்லல, பெரிய பல மொழிகள் கற்ற புலவர்கள் சொல்லுகிறார். பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லுவார், தமிழ் புலவனுடைய கற்பனைக்கு ஈடாக 100% கூட வேற எதையும் சொல்ல. ஆனால் அதுலதான் அவர் ரொம்ப அருமையா இன்பத்துள் இன்பம்ங்கிற நூல்ல சொன்னாரு, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கற்பனையை அழகாக சித்தரிக்கிறவனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனிடத்து அற உணர்வும் ஒடுக்கமும் இருந்து. அந்த அறிஞர் தான் அதை கண்டு உணர்ந்தது. ஒன்று சொல்லுகிற போது அது ஒருவனுடைய நெறியை கெடுத்து விடாதபடி பேசுகின்ற எழுதுகின்ற இயல்பு அந்த தமிழ் புலவனுக்கு இருந்தது. அதாவது தன்னுடைய மான உணர்வுலையும் அவன் குறைய மாட்டான், சமூகத்திற்கு அறிவுறுத்துகின்ற நெறியிலிருந்து அவன் பெறல மாட்டான். எவ்வளவு பெரிய அரசனா இருந்தா என்ன, நீ சரியில்லப்பா அப்படின்னு சொல்லுவதற்கு அவன் தயங்க மாட்டான். அந்த ஒழுக்க நெறி அந்த புலவன்பால் இருந்தது அந்த காலத்துல. அந்த நெறிப்படுத்த, அதனால்தான் செவியறிவுரு என்று ஒரு துறை ஒரு புலவனுக்கு உரியதாக இருந்ததற்கு காரணம் அவன் அதற்கு தகுதி உடையவனாக இருந்தான். அவனே கெட்டு அலைஞ்சிருந்தான்னா அவன் எங்கிருந்த அரசனுக்கு அறிவுரை சொல்லுவது. அப்படிப்பட்டது. எரிவளைகள் ஆர்ப்ப இருமருங்கும் ஓடும் கரைகள் வேர்க்கொன்னோ கடும் குற்றம் காணு. இந்த கண்கள் கடும் குற்றம், உயிரையே உண்ணுகிறது. இந்த கண் துடித்ததுன்னு எழுதலாமா, கண் துடித்தன என்று எழுதலாமா அப்படின்னு தொல்காப்பியர் அருமையா அதற்கு இலக்கணம் செய்திருக்கிறார். அந்த நூற்பாவை படிக்காம பல பேர் தவறாக எழுதுகிறார்கள். இப்ப சொல்றேன், 2 கண்ணு இருக்கு, 2 தோல் இருக்கு, 2 கைகள் இருக்கின்றன. இத ஒருமையிலையும் எழுதலாம். கண் துடித்தது என்று எழுதலாம். துடித்தது என்றால் 2 கண்ணும் துடித்தன என்று பொருள். இது இரட்டையா இருக்கிறதெல்லாம் ஒருமை வினை கொடுத்து முடிக்கலாம். கண் துடித்தது, தோல் துடித்தது என்றெல்லாம் எழுதலாம். அது ஒரு வகையான நெறி, அது பிழை இல்லை என்று அழகாக தொல்காப்பியர் இலக்கணம் சொல்லுகிறார். கடுங்கூற்றம் காணீர் கடல் வாழ்னர் சீரூர்க்கே. கடலே தங்களுக்கு பிழைப்பாக கொண்டு வாழக்கூடியவர். மடங்கெடு மின்சாயல் மகளாயதுவே. அந்த கடும் கூற்றம் என்னாச்சு, அந்த யமன் நம்முடைய உயிரையெல்லாம் தன்னுடைய காதலால் உண்ணுகின்ற அந்த யமனாகிய அந்த கூற்றம் இந்த ஊர்ல பொண்ணா பிறந்திருக்கியா. இந்த நீதர் கரையில ஒரு பெண்ணாக மடங்கெடு மின்சாயல், மடப்பமுடைய பெண்ணாக, மடம் என்று வருகின்ற போதெல்லாம் நான் முன்பே பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போது சொல்லுகிறேன். மடம் என்றால் அறியாமை அன்று. பெண்களை இழிவுபடுத்துகிற வகையில் அதற்கு பொருள் சொல்லுகின்ற நிலை தவறானது. நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு என்று 4 பண்புகள். அதுல நாணம் என்பதற்கு திருவள்ளுவர் சொல்லுவார், 2 பாலுக்கும் உரியது நாணம். பழிபாவத்திற்கு நாணுதல் என்ற வகையில் ஆணுக்கும் அது உரியது. அந்த செயலை செய்ய அவன் நாணினான் அப்படின்னு சொல்லி, நாணுத்தக உடைத்தது காணுங்காலே நாம் கோவூர்களார். உன் செயல் நாணத்தக்கது, வெட்கப்படத்தக்கது என்று சொல்லுகிறார். அதனால ஆண்களுக்கும் உரியது அந்த நாணங்கள், பெண்ணுக்கும் உரியது. அதுதான் நல்லார் நானும் பாரு திருவள்ளுவர்.
பெண்களுடைய நாணம் வேற, ஆண்களுடைய நாணம் வேற. அது எதற்காக அவர்கள் இதற்காக நாணுவார்கள், இவர்கள் எதற்காக நாணுவார்கள் என்பது வேறு. சமுதாய நாணம் ஆடவர்களுடைய, அந்த பெண்ணுக்குரிய நாணம் அது அவருடைய இயல்பால வருவது. நாணம் சரி, அச்சம் தெரியும். அச்சம் என்பது பழிவாவத்திற்கு அஞ்சுதல், குற்றப்பாட்டிற்கு அஞ்சுதல், குற்றம் செய்ய அஞ்சுதல். அஞ்சுவது அஞ்சாமை பேதம். அதனால ஆணுக்கும் அச்சம் வேண்டும். தவறான செயல்களை செய்கின்றதற்கு ஒரு அச்சம் வேண்டும். நாணம், அச்சம், மடம் என்ற அந்த இடத்துலதான் எல்லாரும் அறியாமை என்று எழுது. அறியாமை அல்ல அது. அதுக்கு விளக்கம் சொல்லு, கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை எழுதுனாங்க. அந்த விளக்கம் எல்லாருக்கும் புரியாம போனதுனால அதை யாரும் சொல்லாம மடம்னா அறியாமை சொல்றாங்க. அப்ப பெண் என்ன அறியாதவளா? அவள் மிக அறிவுடையவள். அறிவுடைய அமைச்சின்னு சொல்லுவான் இலக்கியத்துல. அதாவது கணவன் அரசன் என்று சொன்னால் அவள் அறிவுடைய அமைச்சு. அப்படிப்பட்டவளை போய் அறியாமை உடையவள்னு சொன்னா எப்படி? மடம் என்றால் கொளுத்த கொண்டு கொண்டது விடாமைன்னா, தந்தை தாயோடு பெற்றோரோடு இருக்கக்கூடிய மகளுக்கு அவளுக்கு எல்லாம் கற்பிப்பது யார் என்று கற்பிப்பவர் யார் என்றால் தாயும் தந்தையும். அவர்கள் சொன்னதை அப்படியே விடாப்பிடியாக வைத்துக் கொள்வார். அதுல போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்றது. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அதுதான் கேட்கணும். ஏன் நீயே சிந்திச்ச? நான் சிந்திக்க மாட்டேன். எங்க அப்பா அம்மா எனக்காக சிந்திக்கும் போது நான் எதற்காக அதை போய் நான் மறு ஆய்வு செய்யணும்? அதனால அது விடாப்பிடியாக பிடித்து கொண்டான். பிறகு அவள் தன்னுடைய கொடுநன் வீட்டிற்கு சென்ற போது, கணவன் வீட்டுக்கு சென்ற போது அவன் சொன்ன நெறியிலிருந்து வேறு சிந்திக்கிறது. அதனால கொளுத்த கொண்டுன்னா அறிவு ஊட்ட கொண்டு, சிறு வயதிலிருந்து, சிறு பருவத்திலிருந்து, ஒரு வயதிலிருந்து அறிவு ஊட்டக்கொண்டு அந்த ஊட்டப்பட்ட அறிவை கைவிட்டு விடாத நிலை. அதனால அதுக்கு பேர் தான் மடம். அறிவு மடம்படுதல் என்பது ஆணும் சில அறிவு மடம்படுதல் உண்டு. அது பெரும்பானாற்றுப்படையில சொல்லுகிற போது சொல்லுவாங்க, அறிவு மடம்படுதலும் அறிவு நன்கு உடைமையும் பா. முட்டாள்களுக்கு நடுவுல மடையனா இருக்கணும், அறிவுடையவர்களுக்கு நடுவுல அறிவாளியா இருக்கணும். அப்படி இருந்தானா அந்த தொண்டைமான் இளந்தரை அவ்வாறு சொல்லப்படும். அதனால இனிமேல் மடம் என்பதற்கு சரியான பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அலைகள் கரையிலே எரிகின்ற வலைகள் எல்லாம் அறவாரிக்க இருமருங்கும் ஓடுகின்ற கண்களை கொண்ட இந்த கூற்றம் இந்த நெய்தல் நிலத்திலே ஒரு பெண்ணாக பிறந்திருக்கும் போலும் என்று சொல்லும். அதனால கரைகெழு வேர்க்கண்ணோ என்றால் குருதி கரை படிந்த வேல் போல இவருடைய கண்கள் சிவந்த வரிகளை உடையதாக விளங்குகிறது என்று பொருள். அடுத்து புலவு மீன் வெள் உணங்கள். புலவு என்றால் புலால் என்று பொருள். புலவு என்றால் புலால் என்று பொருள். அது புலவு மீன் வெள் உணங்கள். உணங்கள் என்று சொல்ல வேண்டும். உணங்கள்னா காய வைக்க பெற்ற மீன், கருவாடு என்று பொருள். வெள்ளுணங்கள் வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த மீனினுடைய காய்ந்த வற்றல். புலவு மீன் வெள் உணங்கள். உள்ளோப்பி நிறைய காய வைத்திருக்கிறார்கள். உடனே பறவைகள்லாம் இந்த மீன் துண்டங்களை கவர்ந்து செல்வதற்காக வருகின்றன. அதனை விரட்டுகின்றவர்களுக்கு உள்ளோப்பி கண்டார்க்கு அளவ நோய் செய்யும் அணங்கு இதுவோ காணீர். இந்த மீன்களை விரட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள், காய்கின்ற இந்த மீன்களை கவர வருகின்ற பறவைகளை விரட்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு அளவ நோய் செய்யும். அளவ என்றால் கவலைக்குரிய நோயை உண்டாக்கக்கூடிய அணங்கு இவர். அணங்கு என்றாலே வருத்துவது என்று, தன்னுடைய அழகால் வருத்துவது என்று பொருள். அணங்கு இதுவோ காணீர். அணங்கு இதுவோ காணீர் அடும்பமர் கண்காணர் பிணங்கு நீர் ஐம்பாலோர் பெண் கொண்டதுவே. 5 பகுதியாக பகுத்த கூந்தலை உடைய இந்த பெண் இந்த நெய்தல் நிலத்துக்கு சேர்த்தது இங்குள்ள பெண்களை எல்லாம் வருத்துவதற்கோ, இவளை போல் நாம் இல்லையே என்று வருந்துவதற்கோ என்று இவ்வாறு நிலை வரியை முடித்தார் 3 பாடல்கள். அடுத்தது முறிவரி. இனி
இடையெடுத்து பாடுதல். அதாவது ஒரு தொடரா பாடுறத இப்ப ரெண்டு தொடரா துண்டித்து பாடுதலுக்கு பேர் தான் முறிவரி. முறிங்கிறதுக்கு இடையினம் போட்டு பாருங்க, முறிவரி அப்படின்னா பண்டை காலத்துல தமிழ்ல முறிந்தது என்பதற்கு இடையினம் போடணும். கிளை முறிந்தது, இடையினம் போடுவது வழக்கம். அது பிற்காலத்துல வல்லினமா மாறிடுச்சு. இப்ப முறிந்ததுங்கிறதுக்கு வல்லினம் போடுறோம். நச்சினார் திணி அது உரை எழுதுகிறபோது இடைமுறியா அரிசி, அரிசி கொஞ்சம் கூட உடையிலங்கிறதுக்கு முறியா அரிசிங்கிறதுக்கு இடையினம் போட்டு எழுதுவார். அதனால பொழில்தரு நறுமலரே, இங்க முறிந்து நிற்கிறது பாருங்க. ஒரு தொடர் ஒரு அடிக்கு உள்ள ஒரே தொடராக போக வேண்டியது இங்கு ரெண்டு கூறாக பிரிந்தது. பொழில்தரு நறுமலரே, பூம்பொழில் தரக்கூடிய நல்ல மனமிக்க மலரே, புதுமணம் விரிமணலே, அந்த மலர்களெல்லாம் உதிர்ந்திருப்பதனால அந்த மணல் மனமிக்கதாக இருக்கிறது. புதுமணம் விரிமணலே, பழுதரு திருமொழியே, குற்றமில்லாத உன்மொழியே, வனையில வனமுலையே, பருத்திருக்கக்கூடிய, பெருத்துன்னு எழுதக்கூடாது, பருத்துன்னு எழுதணும். பருத்திருக்கக்கூடிய, பருத்த உடல்னு எழுதணும். பெருத்த உடல் என்பது பிழை. இவ்வாறு மார்பு பெருத்திருக்கக்கூடிய நிலையே, முழுமதி புரைமுகமே, நிலவு போன்ற முகமே, உரிபுறு வில்லினையே, இரண்டு கூறாக பிரிந்து இருக்கக்கூடிய உருவங்களே, எழுதரும் மின்னிடையே, எழுதருங்கிறத எழுத அரும்னு பிரிக்கணும். எழுதி பார்க்க முடியாத, எழுத அரும் மின்னிடையே, இந்த இடைப்பகுதியை எப்படி எழுதுவது என்று ஓவியனுக்கு தெரியல. அது இல்லை என்பது போல இருக்கிறதே, அதை எப்படி எழுதுவதுன்னு கேட்டான். எழுதரும் மின்னிடையே எனையிட செய்தவையே. ஆக இந்த சூழல், இந்த கருப்பொருள்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் இடர்பாடு செய்தன. இவையெல்லாம் காணுகின்ற காலத்து காதலால் எனக்கு இடர்பாடு உண்டாயிற்று என்று இடையெடுத்து பாடுனதுனால இதற்கு பெயர் முறிவரி. அந்த மணல் காணலின் கண்ணே வந்து நிற்கிறாள் இந்த பெண். அவளை பார்த்து இவ்வாறு பாடினோம். ஏ மணலே, மலரே, இதையெல்லாம் நான் பார்த்து விட்டு இந்த பெண்ணை பார்க்கிற போது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டாகிறது. இந்த இனிய சூழலில் அவள் என்பார் காதல் கொள்ளவில்லையே என்று நான் வருந்துகிறேன் என்று அவன் பேசணும். அடுத்தது, பிறை விரி தருதுரையே, தருதுரை அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது வினைத்தொகை. இந்த இடத்துல பிறை விரி தருதுரையே, திரை அலை, திரை சுருக்கம், அதனாலதான் அதுக்கு திரைன்னு பேரு. ஆமா, திரை என்பதற்கு அலை, கடல்ல சுருக்கமாக காணப்படுவதனால அதுக்கு பேர். அதே போல உடம்புலையும் தசை சுருங்கி தோலெல்லாம் கொஞ்சம் அப்படி மெல்ல மெல்ல வற்றி போகுமே, ஆனால் அதற்கு நரை திரை மூப்புன்னு அந்த இடத்துலயும் திரை சுருக்கம். திரை விரி தருதுரையே, திருமணல் விரியிடமே, மணலுக்கு திரு என்று அடைமொழி போட்ட இடம் இதுதான். மணலுக்கு அழகிய மணல் திருமணல் அப்படின்னு ஊருக்கெல்லாம் சொல்றது உண்டு. திருமணஞ்சேரி, திருமயிலாப்பூர் என்றெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் மணலை பார்த்து திரு என்ற அடைமொழியோடு கூட்டியது இந்த இடம்தான். திருமணல் விரியிடமே, கடற்கரையினுடைய மணல். விரை விரி நறுமலரே, விரை என்றால் நறுமணம் என்று, நறுமணம் விரியக்கூடிய நறுமலரே, மிடைதரு பொழிலிடமே, எல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய மலர்கள் நெருங்கி இருக்கக்கூடிய பொழிலிட, பூம்பொழில் இடமே. மறுவிரி புரிகுடலே, மறு என்றால் மனம் என்று பொருள். இடையினா மறு என்பது, அதற்கு மறு கொடுந்து என்று சொல்லுகிற போது மனம் என்பதனை குறிக்கும். மறுவிரி புரிகுடலே, அதாவது மறு என்றால் வந்து பொருந்துகின்ற என்றும் பொருள் உண்டு. இந்த இடத்துல மனம் என்று பொருள். மருமகன் என்றால் என்ன பொருள்? மருமகள் என்றால் வந்து இந்த வீட்டில் பொருந்துகின்ற, இணைகின்ற என்று பொருள். மருமகன், மருவுகின்ற மகன் என்று பொருள். புரிகுழல்,
ஏற்கனவே இந்த 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 தொடர்லாம் அழகான தொடர்கள் எல்லாம் இடங்கொழிகளால் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தும். குறிகுழல் அழகத்து புகழைய கற்றுன்னு படிச்சோம். அதாவது கோவலனும் கண்ணகியும் இருக்கின்ற காலத்து வண்டு அங்கிருந்து வந்து இந்த கூந்தல்ல புக முடியாதபடியாக திணறியதான். ஏன்னா அடர்ந்து இருக்கக்கூடிய கூந்தலில் இடைவெளி என்று இல்லை, உள்ளார புக முடியல. அதே போல இங்கு சொல்றார், இருகையில் இணைவழியே என இடர் செய்தவை. என இடர் செய்தவைங்கிறதுல ஒரு இசைமை இருக்கு. எப்படின்னா இந்த பாட்டே அப்படியே படிச்சுக்கிட்டே வரணும். ரெண்டு பாட்டையும் அங்கேயும் இந்த பாட்டை அப்படியே தொடர்ந்து அப்படிதான் சொல்லுவார் அவர். எனையிடர் செய்தவையே எனையிடர் செய்தவையேன்னு அப்படி வந்து 3 பாட்டிலையும் அவ்வாறு முடியும். குறிகுழல் என்றால் முறுக்கேற்றப்பட்ட குழல், அதாவது சுருண்ட கூந்தல் என்று பொருள். வளைவடம் தருதுறையே, திரும்ப திரும்ப அதே செய்திதான் வரும். ஆனால் அது இசையோடு பாடுகிற போது இனிமையாக இருக்கும். ஒரு பொருள் மேல் 3 அடுக்கி வந்ததுன்னு இதை சொல்லுவாங்க. ஒரு பொருள் மேல 3 பாடல்கள் இவ்வாறு அடுக்கி வருவது உண்டு. வளைவளர் தருதுறையே, சங்குகள் எல்லாம் வளர்ந்து இருக்கின்ற கடல் துறையே, மனம் விரி தருபொழிலே, மனம் மிக்க தொழிலிடமே, தலை அவிழ் நறுமலரே, கட்டு அவிழ்கின்ற நல்ல இனிய மலரே, தனியவள் திரியிடமே. இந்த தனியவள் திரியிடமேங்கிறது என்றால் ஆயத்தாரிடமிருந்து பிரிந்து தனியாக தன்போக்கில் அவள் உலாவுகிறாள். இதற்கு விளக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் இறையனார் களவியல்ல 2வது நூற்பாவுக்கு நக்கீரர் எழுதியிருக்கிற உரையை படிக்கணும். என்ன, ஒரு 50 பெண்களோடு சேர்ந்து ஒரு தலைவி போய் ஒரு பூம்பொழிலே புகுந்து மலர்களை எல்லாம் பறிக்கிறாள். அந்த இடத்துல தலைவன் அங்கிருந்து வருகிறான். அவன் எப்படி வருகிறான்னு கேட்டா, அவன் 15-20 பேரோட ஆடவரோடு வேட்டையாட வருகிறான். இப்படி இவள் ஒரு 50 பேரோடு நிற்கிறாள், அவன் ஒரு 20-30 பேரோடு வருகிறான். அந்த நிலையில இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் எப்படி காதல் தோன்றியது என்பதற்கு இறையனார் களவியல் சொல்லுகிறது. என்னவென்றால், அருமையான ஒரு இடம், நம்முடைய பண்பாட்டினுடைய மூல பகுதியை விளக்குகின்ற வகையில அமைந்த ஒரு இடம் அந்த 2வது நூற்பா. தானே அவளே கவியர்கான காம புணர்ச்சி இருவையும் ஒத்தல்ங்கிறது அங்க நூற்பா. என்னன்னு கேட்டா, இவள் ஒரு கூட்டத்தோடு வருகிறாள், அவன் ஒரு கூட்டத்தோடு வருகிறான். இது 2 பேரும் தனியாக சந்திக்கணும். அப்ப என்ன செய்யறது, விடிய பூக்களை எல்லாம் பார்த்து கொண்டே போனான் அந்த தலைவி. அந்த அங்கே ஒரு அழகான மலர், இங்க ஒரு அழகான மலர் என்று சொல்லிக் கொண்டே போகிற போது ஆயத்தை மறந்து, ஆயத்தாரும் ஒவ்வொருவரும் அவரவர் ஈடுபட்ட மலர்களை பார்த்து கொண்டிருக்க, இவள் கொஞ்சம் வழி தப்பி வந்துட்டான். வழி தப்பி வந்த காலத்தில் அவன் எப்படி வருகிறான் கேட்டா, அவன் வேட்டை பொருளை தேடிக்கொண்டு வருகிறான். யானையோ புலியோ ஏதோ ஒன்று அதனை விரட்டி கொண்டு வருகிறான். அவன் வருகிற போது தன்னுடைய கூட்டத்தை விட்டு அவன் பிரிக்கிறான். இப்படி பிரித்து வாங்கியது எது என்று கேட்டால், இறையனார் களவியல் சொன்னது அதுதான் ஊழ். இந்த 2 பேரையும் சந்திக்க வைத்தது அந்த ஊழ். அதனால ஒரு இடத்துக்கு அருமையாக இந்த நூற்பா விளக்க சொன்னது என்றால், கண்ட உடனே காதல்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லையா. ஒரு காட்சி 2 பேரும் கண்டார்கள், உடனே காதல் கொண்டார்கள் என்றால் இந்த பெண் ஏற்கனவே யாரையும் பார்த்தது இல்லையா. அவங்ககிட்ட எல்லாம் வராத காதல் இங்கே எப்படி வந்தது. இவன் இந்த வேறு பெண்களை எல்லாம் பார்த்தது இல்லையா. வேறு யாரிடம் ஏற்படாத ஒரு காதல் இப்படி வந்தது என்றால், இவர்களிடத்தே காதல் தோன்ற வேண்டும் என்பது முன்னரே அமைந்து கிடந்தது. இவர்களுடைய இணைவுக்கு காரணம் ஊழ். காட்சி என்பது துணை காரணம். நீங்க பார்த்துக் கொள்வது துணை காரணம். இதுதான் முதற் காரணம் எது, ஊழ் என்று சொல்லுகிறார். அருமையான ஒரு விளக்கம். அந்த அந்த 2வது நூற்பாவுக்குரிய உரையை அப்படியே மனப்பாடம் பண்ணும். மிக அருமையான, இவனும் தான் கற்கந்தும் எரிபோத்தும் கடுங்கன் யானையும் தருகற்பன்றியும் கருவறையும் இருளிலும் பொய்வான் ஆழி மொய்பினன் அரிமான் துப்பினன் பற்பல் 100,000 இளைஞரோடு ஊர்மலைச்சாரல் வேட்டம் போய் விளையாடுகின்றான் ஆண்டு எழுந்ததோர் கடுமாவின் பின்னோடி காவல் இளையரை கையகன்று நெடுமான் தேரோடு பாகனின் நிலவுமணர் காணி ஆற்று ஒரே தொடர் போகுதல் பாட்டு. அப்படி வேட்டை பொருளை தேடிக்கொண்டு வரக்கூடிய இவன் தன்னுடைய ஆயத்திலிருந்து பிரிந்து வேகமாக ஓடி அப்படி இப்படி தடுமாறி வருகிற போது இந்த பெண்ணை பார்த்தான்.
இவ்வாறு அந்த இறையனார் கடவுள் ஒரு அருமையான ஒரு உரை, நக்கீரர் எழுதிய உரை என்று சொல்லுகிறார்கள். அது 9 தலைமுறை கடந்து வந்த உரை. அப்படி செவியிலே வைத்திருந்து அதற்கு பிறகு அதனை பின்னாலதான் 10ஆம் நூற்றாண்டுலதான் அதை எழுதினாங்க. அது சங்கச்சாயல் அப்படியே உடையது. அத படிக்கணும். சரி, அடுத்தது தலையவள் நறுமலரே தனியவள் திரியிடமே. அது தனியாக தெரியக்கூடிய இடம் என்று பொருள். முளைவளர் இளநகையே, அதாவது முளை போல வளர்கின்ற இளநகையே, அது புன்னகை. நல்ல இந்த புன்னகைங்கிறதுக்கு பல்வரிசை தோன்றாமல் நகை காட்டுவது. அதுக்கு பல பேரும் பல விளக்கம்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இளங்கோவடிகள் அந்த சங்க இலக்கியத்தை ஒட்டி சில இடங்கள்ல சில தொடர்களை கையாளுவார். அதாவது கோவலனை பெற்றோர்கள் வருகிறார்கள். வரும்போது கண்ணகியை பார்க்கிறார்கள். கண்ணகி தனிமை துயரில் அழுந்தி கிடக்கிறார். இவர்களை பார்த்த உடனே ஒரு போலியாக ஒரு நகையை, ஒரு புன்னகையை அவள் தந்த இதழிலே கொண்டு வந்து காட்டுகிறார். அதுக்கு பேர் சொன்னாரு, வரிதகத்து எழுந்த வாயல் ஒருவன். அகம் வரிதாக, அகத்துல ஒண்ணுமே இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாம, வாயல் ஒருவன். வாயின்னு உண்மை, அல்லுன்னா எதிர்மறை. வாய் அல்லாத, உண்மை அல்லாத முருவல். அப்படி சில பேரை பார்த்து அப்படி செயற்கையா நம்ம சிரிக்கிறது உண்டு. அது போல பொய்யான ஒரு முருவல். இந்த இடத்துல இது உண்மை. இளநகை என்பது முருவல் என்று பொருள். முழுமதி புரைமுகமே, நிலா போன்ற முகம். இளையவள் இளைமுலையே, எனையுடன் செய்தவள். ஆக கேசாதி பாதமா பார்க்கிறான். தலையிலிருந்து கால் வரையில பார்த்து ஒவ்வொரு உறுப்பும் எனையிடம் செய்தது என்று சொல்லுகிறான் இந்த பாட்டுல. அடுத்தது பாருங்க, கடல் ஊக்கு உயிர் கொண்டு வாழ்வரின் ஐயர். கடலிலே புகுந்து உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய தந்தைமார், உன்னோட தந்தையும் தந்தையை சார்ந்தோரும் உயிர் கொன்று வாழ்வர். அதனால கடல் புக்கு உயிர் கொன்று வாழ்வரின் ஐயர், உடல் புக்கு உயிர் கொன்று வாழ்வை மன்னியும். நீ என்ன பண்ற? என்னுடைய உடலின் உள்ளே புகுந்து என்னை உயிரை கொன்ற என்று உன் பரம்பரையே இப்படிதாங்கிறான். மிடல் புக்கு அடங்காத வெம்முலையோ பாரம். அதனால மிடல்னா வலிமை, அடல் கொண்டும் மிடல் கொண்டும் வலிமை கொண்டு அடங்காத இந்த மார்பகங்கள் உனக்கு பாரம். அதனால அந்த பாரத்தை தாங்காமல் இடல் புக்கு இடுகும் இடை, இடை முறிந்து போகும், இடை துன்புறுகிறது. இதே கற்பனையை அப்படியே மகாத்மான் தன்னுடைய நூல்ல பாடியிருக்கிறார். அதாவது மார்பினுடைய எடை மிகுதியினால இடை வருந்துகிறது. அதை மேலும் வருத்துகின்ற வகையில தலையில மலராகி சுமையை சூடினாள்னு எழுதுவார்கள். இடை இழவல் கண்டாய், இழவல் தொழிற்பெயர். இடை இழந்து போகும், இடை முறிந்து போகும் என்பதனை நீ கண்டாய் என்று சொன்னார். அடுத்து கொடுங்கண் வலையால் உயிர் கொள்வான் உந்தை. உந்தை, உன் தந்தை என்பது உந்தைன்னு ஆச்சு, மறுமொழி. அது தன் தந்தை, தந்தை. அதுபோல உன் தந்தை உந்தை, என் தந்தை எந்தை, இப்படி எல்லாம் எழுதலாம், பிழை இல்லை. ஆனால் எந்தன்னு எழுதக்கூடாது, உந்தன்னு எழுதக்கூடாது. அது பிழையான வழி. அது எப்படி எழுதுறது? ஒண்ணு என்றன்னு எழுதணும். என்றன் அந்த இடத்துல அது சேர்ந்துதான் வரும். என்றன் உன்றன்னு எழுதணும். உந்தன் எந்தன்னு அப்படி ஒரு சொல்லு இல்லை. அது மாதிரி பாட்டுல, இசைப்பாட்டுல எல்லாம் எழுதுறாங்க, அது வேற. நெடுங்கண் வலையால் உயிர் கொள்வை மண் நீயும். நீ உன்னுடைய கண் வலையால என்னை சொல்லுங்க. அவர்கள் வலையினால கொள்ளுகிறார்கள் மீன்களை. கொடுங்கண் வலையால், கண்ணுன்னு அந்த இடத்துல கண்ணு இல்லை, அதாவது சிறு 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 இடைவெளிகளை உடைய வலை. இங்கே நெடுங்கண் வலையால் உயிர் கொள்வை மண் நீயும். வடங்கொள் முலையால் மழை மின்னு போல முடங்கி உகும். அதனால மின்னு போல, மின்னலை போல இந்த இடை அப்படி மெல்ல நெளிகின்ற அந்த இடையானது உகும், உதிர்ந்து போகும். நுசுப்பு, நுசுப்புன்னா இடை.
நுசுப்பு இழவல் கண்டார், அது இழந்து போகுமாறு ஏற்படுமே இவ்வாறு உன்னுடைய தோற்றத்தால் என்று சொல்லி, ஓடும் திமிழ் கொண்டு உயிர் கொள்வர் நின் ஐயர், ஓடுகின்ற படகை கொண்டு தோணியை கொண்டு மீன்களுடைய உயிரை கொல்வார்கள் என்னுடைய பெற்றோர். கோடும் புருவத்து உயிர் கொள்வை மீன், நீ வளைந்த புருவத்தால் கொல்லுகிறாய். வீடும் பிறர் எப்பவும் பாராய், பெருமையையும் உன்னுடைய பெருமையினையும் பிறருடைய துயரத்தையும், எவ்வம்னு துயரம், பிறருடைய துயரத்தையும் பாராய். முனை சுமந்து வாடும் சிறுமின் மருங்கு இழவல் கண்டாய். மருங்கு இடை, இடை இற்று போய் விடுங்கிற அதே கருத்து இந்த 3 பாடல்களையும் பேசினார். இது பெரிய ஒரு விழா நடந்து முடியக்கூடிய இறுதி நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 28 நாள் இந்த விழாவுக்கும் பிற்காலத்து ஆடி விழா என்று சொல்லுகிறார்கள், அது வேற இது வேற. ஆடி திங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில கொண்டாடப்படுகிற ஒரு விழா. அதாவது காவிரி ஆற்றன் கரையில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு விழா இந்த ஆடி பெருக்கு. அது ஒரு காலத்துல நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட போது அதுக்கு பேர் தை நீராடல் என்று இருந்தது சங்க இலக்கியத்துல. அது தை மாதத்துல கொண்டாடப்படுவது. இது அதற்கு முன்னாலே 28 நாட்கள் மணிமேகலையிலும் இந்த விழா சொல்லப்படும். இது புதுப்புணல் விழா என்று சொல்லப்படும். அங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வருவது இந்த ஆடி புனல். இங்கு புதுப்புணல் விழா என்பது முன்பு நுரையுமாக ஆறு காவிரியோ வையையோ பெருகி வருகின்ற காலத்து கொண்டாடப்படுகிற ஒரு விழா. இதுதான் கரிகாலங்காலத்துல அவன் தன்னுடைய மகளோடும் மருமகன் ஆட்டனத்தையோடும் போய் கடார் துறைமுகத்துல பெருவிழா எடுத்தான். அப்போதுதான் அந்த ஆட்டனத்தை ஆற்றோடு போய்விட்டான். அவனை மீட்டு கொண்டு வருவதற்காக ஆதிமந்தி கரையோரத்திலே கதறி கொண்டு ஓடினாள். கடல் சேர்ப்பனுடைய மகள் மருதி இந்த ஆட்டனத்தை மீட்டு தந்தாள் என்பதெல்லாம் அருமையான ஒரு வரலாறு. அது அகநானத்துல ரொம்ப அருமையாக சொல்லப்படும். அதை நம்ம விரிவா பார்க்கலாம். இது 28 நாள். இது தேவர்கோனுக்கு சிறப்பு செய்வதற்காக எடுக்கப்படுகிற ஒரு விழா என்றும் சொல்லப்படும். இந்த இந்திரன் என்பவனை அவன் மருத நிலத்துக்கு தலைவர். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு. நாம அத தொல்காப்பியத்துல பார்த்தோம். மாயோன்மேய காடுரை உலகம், சேயோன்மேய மைவரை உலகம், வேந்தன்மேய தீம்புணல் உலகம், வருணன் மேய பெருமணல் உலகம் என்று 4 நிலத்திற்கும் 4 தெய்வங்கள் சொல்லப்பட்டன. அதுல மருத நிலத்துக்குரிய தெய்வமாக இந்திரன் பேசப்பட்டான். சில சமயங்கள்ல அரசனையே கூட அவ்வாறு சொல்வது உண்டு. இந்த இடத்துல கரிகாலனை அவ்வாறு சொல்லக்கூடிய சில குறிப்பு இருக்கிறது. ஆனால் இந்திரன் என்பவன் அரசனின் மேம்பட்ட, அரசர்க்கெல்லாம் அரசனாக விளங்குகின்ற தேவர்கோன். அது பின்னால அவன் பெரிய புராணத்துல ஒரு பெரிய உறுப்பாக ஆகிவிட்டான். அதனால 4 தெய்வங்கள்ல அவன் ஒரு தெய்வம், நிலத்தெய்வம். ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்குரிய தெய்வங்கிறத மறந்துடக்கூடாது. முதல் தெய்வமாக கொல்லப்படுவதில்லை. அத திருமுருகாற்றுப்படையிலையும் பார்க்கலாம். அதனால அந்த மாதிரியான ஒரு செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பவள உலக்கை கையார் பற்றி. உலக்கை இருக்கு பாருங்க, என்ன உலக்கை? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறது சொல்லும் போது உலக்கைங்கிறதுக்கு பொருள் சொல்லும். உல என்றால் உளவு, உளவு சுற்று, சுற்றி இடிப்பதனால அதுக்கு உலக்கைன்னு பேரு. கையில உலக்கையை வைத்துக் கொண்டு உரலை சுற்றி சுற்றி பெண்கள் பாடிக்கொண்டே இடிப்பார்கள். உலக்கை பாட்டு அதுக்கு பேர், அந்த பாட்டுக்கு. அவ்வாறு பவள உலக்கை கையார் பற்றி, அதுதான் உலா, சுற்றி வருதல், உலவுதல், சுற்றி வருதல். உலக்கை கையார் பற்றி அப்படி சுற்றி வருவதனால்தான் அதுக்கு பேர் உலகம். உலகம் சுற்றுவது என்று பொருளுடையது. தவள முத்தம், தவள வெண்மையான, முத்தம் குருவாள் செங்கல். அதாவது முத்துக்களை அப்படியே கடல்ல இருந்து எடுத்து விட முடியாது. அது எடுத்து அதற்கு பிறகு உரல்ல இட்டு லேசாக தட்டுவார். தட்டுகிற போது மேலே இருக்கக்கூடிய அந்த கூடு உடைந்து நீங்குகிற போது உள்ளே இருக்கக்கூடிய பவளம் கிடைக்கும். இந்த பவளத்தை இவ்வாறு தான் பகுத்து எடுக்க வேண்டும்.
தவளமுத்தம் குருவாள், குருவாள்னு குற்றுவாள், குற்றுதல், குற்றுவாள் கையார் பற்றி. இந்த குற்றுதல் என்பது குத்துதல்னு ஆச்சு. மருவி கையார் பற்றி தவளமுத்தம் குருவாள், குற்றுகின்றவள் செங்கண் தவளமுத்தம் குருவாள், செங்கண் குவளையல்ல கொடிய கொடிய. அவளுடைய கண்கள் இருக்கின்றனவே, அவை ஒன்றும் குவளை மலர் இல்லை, பார்க்கறதுக்கு குவளை மலர் மாதிரி இருக்கு. அவை கொடிய கொடிய, ரொம்ப கொடுமையானவை. அவ இந்த பவளத்தை எடுக்கக்கூடியதற்கு எவ்வாறு குத்துகிறார்களோ அது போல இந்த கண்கள் எம்மை தாக்குகின்றன என்பதனை எவ்வாறு தாக்கணங்குன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். நிறம் பற்றி குவளை என்று கருதிவிட வேண்டாம் என்று சொல்வது வழக்கம். உன்னை நீழல் புலவு திரைவாய், வாய் என்றால் ஏழாம் வேற்றுமை வரும், திரையிடத்து என்று பொருள். ஏழாம் வேற்றுமைக்கு மாத்திரம் நிறைய உருவுகள் இருக்கு. கண், கால், இடை, தலை என்றெல்லாம் பல உருவுகள் இருக்கின்றன. அதுல வாய் என்பது ஒரு உருவு. உன்னை நீழல் புலவு திரைவாய். உன்னை என்பது நெய்தல் நிலத்துக்கே உரிய கருப்பொருள், மரம். அதனுடைய நிழலிலே புலவு திரைவாய், புலால் உலவுகின்ற, இங்கு உலவுகின்ற திரைவாய். அன்னம் நடப்ப நடப்பாள், அன்னம் போல அன்னம் நடப்ப நடப்பாள், அன்னம் போல நடக்கின்றாள் செங்கண். அன்னம் நடப்ப நடப்பாள் செங்கண், பொன்னே வைய கூற்றம் கூற்றம். அந்த கண்கள் உண்மையிலே யமன்தான். அன்னம் போல இவள் நடக்கின்றாள், ஆனால் கண்களோ கூற்றம் காணீர் என்று. பொன்னே என்றால் மிகவும் என்று பொருள். கல்வாய் நீளம் கையின் ஏந்தி. கள் என்றால் தேன், தேனை உடைய தேனிடத்ததான வாய், ஏழாம் வேற்றுமை உருவு. கல்வாய் நீளம், நீளம் என்றாலும் குவளை மலர் என்று பொருள். கையின் ஏந்தி புல்வாய் உணங்கல் கடிவாள் செங்கண். கையில என்ன செய்கிறா, அந்த குவளை மலர் கொண்ட அந்த பூத்திருக்கக்கூடிய அந்த கிளையை ஒழித்து கொண்டு வருகிறார். எதற்காக? இந்த பறவைகளை விரட்டுவதற்காக. கையின் ஏந்தி புல்வாய் உணங்கல் கடிவாள். இந்த உணங்கலை உண்பதற்காக வரக்கூடிய பறவைகளை விரட்டுவதற்காக வரக்கூடிய அவள், அவளுடைய செங்கண் வெள்வேல் அல்ல, அது வேலல்ல வெய்ய வைய, மிகவும் கொடுமையானவை என்று. அடுத்தது சேரல் மட அன்னம். சேரல் நடை ஒவ்வாய். சேராதீர்கள், இன்னமே இவளோடு சேராதீர்கள். உங்களுடைய நடை இவளுடைய நடை ஒவ்வொவே ஒவ்வார். சேரல் மட அன்னம் சேரல் நடை ஒவ்வாய். ஊர்திரை நீர் வேலி உழக்கி. இந்த நீர்வேலின்னு சொல்வது இளங்கோவடிகளுக்கே உரிய சொற்றொடர். நீர்வேலின்னா அந்த கடலை அவ்வாறு சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு வேலியிட்டு இருக்கிறதா அந்த கடல், அது நீர்வேலி. ஊர்திரை நீர்வேலி உழக்கி உலகை திரிவாழ்வின் சேரல் மட. இந்த கடற்கரையே அப்படியே வருத்தம், கடற்கரைக்கே வருத்தத்தை உண்டாக்கி தன்னுடைய அழகினாலே எல்லாரையும் மிக வருந்த செய்து வரக்கூடிய இவளுடைய நடைக்கு, அன்னமே உன்னுடைய நடை ஒவ்வாது, நீ போய் விடு, இவளோடு சேராதே என்று இவ்வாறெல்லாம் பாராட்டி பேச. அடுத்தது இவ்வாறு பேசிய நிலையில சேரல் மட அன்னம், அதோட ஆங்கு காணல் வரி பாடல் கேட்ட மானிடங்கன் மாதவியும் இப்பதான் கதைக்கு வர்றார். இது யாரும் தலைவன் பல்வேறு வகையா. என்ன சிறப்புன்னு கேட்டா, சங்க இலக்கியம் படிக்கிறவங்க ஒவ்வொரு துறைக்குதான் ஒவ்வொரு பாட்டு இருக்குங்க. ஒரு புலவன் ஒரு துறை பற்றி தான் ஒரு பாட்டு பாடியிருப்பான். மகள் போக்கிய செவிலி பாடியது, மகள் உடன்போக்கு போயிட்டா அது போல, செலவு அழுங்கித்தது, அதற்கு பிறகு குறை நயப்பித்தது, அழகை வியந்து பாடியதுன்னு ஏதாவது ஒவ்வொரு துறைக்கு ஒரு பாட்டு இருக்கும். இங்க எல்லாத்தையும் கொண்டாந்துட்டார். ஒரு காதலன் பாடியதாக அத்தனை ஒரு பெண்ணினுடைய அழகை பலவேறு வகையாக இப்படியெல்லாம் ஒரு கோவையா கொண்டு காட்டிட்டார். இதை பார்த்துதான் பின்னாளில் கோவை நூல்கள் சொன்னேன்.
கோவை நூல்கள் பாடுகின்றவர்கள் இதை எடுத்து வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆங்கு காணல் வரி பாடல் கேட்ட மானடுங்கண் மாதவியும் கேட்டா. அப்படியா? இங்கதான் பிழை சேர்ந்தது. இந்த பிழை மாதவியால் ஏற்பட்ட பிழை. ஆங்கு காணல் வரி பாடல் கேட்ட மானடுங்கண் மாதவியும் மண்ணுமோர் குறிப்புண்டு இவன் தன்னிலை மயங்கினான் என. ஓஹோ, கங்கை காவிரி என்று 2 பெண்களை பாடுகிறான். தான் கண்ணகியை விட்டு நீங்கி இந்த மாதவிபால் வந்தாலும் கூட அந்த கண்ணகி ஒரு சிறிதும் தன்னோடு மாறுபடவில்லை என்பதை அல்லவா இவன் குறிக்கிறான் என்று தவறா நினைச்சுட்டான். அவன் அப்படி பாடவில்லை. அப்படி பாடியிருந்தால் மாதவிதன் மணமகிழ வாசித்தல்னு வராது. அவன் இயற்கையாகத்தான் பாடி, இயற்கையை இயற்கையாகத்தான் பாடி. இவருடைய உள்ளத்துல இப்படி ஒரு வேறுபாடு தோன்றியது. குறிப்புண்டு இவன் தன்னிலை மயங்கினான் என, அந்த எனங்கிறது ரொம்ப, அந்த எச்சம் ரொம்ப இன்றியமையாது என்று தவறாக கருதி கலவியால் மகிழ்ந்தாற்போ, அதனால அவனோடு சேர்ந்து இருந்து மகிழ்ந்தது போல காட்டிக்கொண்டு உறவியால் யாழ் வாங்கி அவனோடு ஊடல் மனம் கொண்டு அந்த ஊடலை வெளிக்காட்டாது தானும் ஒரு குறிப்பினள் போல். அதுதான் பேராசிரியர் மூவா சொல்லுவாரு. ஆனா அப்படியே ஒருவேளை பாடியிருந்தாலும் இவ அப்படி பாடியிருக்க கூடாது. ஏனென்றால் பெண். அவன் வேறொருத்தி நினைந்தது போல பாடினான் என்பதற்காக இவனும் வேறொருவனை நினைந்தது போல பாடியிருக்க கூடாது. அது பிழைபாடு என்று அவர் எழுதுவார். தானும் ஒரு குறிப்பினள் போல் காணல் வரி பாடற்பாணி நிலத்தெய்வம் வியப்பெய்த. நிலத்தெய்வம்ங்கிறது இங்கு கடல். கடல் தெய்வம் வியப்பெய்த நீநிலத்தோர் மணமகிழ. அது என்ன நீநிலத்தோர்? உலக அந்த நீநிலம் என்பது இங்க தமிழகத்தை குறித்தது. இந்த தமிழகம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துதான் இதனால. உரையாசிரியர் எழுதல, நாம தான் சொல்லணும். அது எப்படி தமிழகம் எப்படி மகிழ்ச்சி அடையும்? இவ காணல் வரி பாட தமிழகமே மகிழ்ந்தது. எதனால் மகிழ்ந்தது என்றால், இந்த காணல் வரி பின்னால சொல்ல போறார் இளங்கோடிகள். காணல் பாணி கனக விசையர் குடித்தலை நெறித்தது. மாதவி கடற்கரையில பாடின பாட்டினாலே கனக விசையனுடைய தலையில கல்லு உட்கார்ந்து. அந்த நிகழ்ச்சி அப்படி போய் முடிஞ்சது. அதற்காக தான் தமிழகம் அதற்கு அதனால் பெருமை அடைந்தது. நீநிலத்தோர் மணமகிழ. நடக்க போது பாரு, இப்ப என்ன ஆக போகுது? இவ பாடுனா அவன் எழுந்திருச்சு போனான், கண்ணகியோட மதுரைக்கு போனான், அங்க கோவலன் கொல்லப்பட்டான். அதற்கு பிறகு இந்த செய்தியெல்லாம் கேட்ட இளங்கோடிகள் கண்ணகி கல் எடுக்க வேண்டும் என்று கருதினார். புதிய மலையில கல்லெடுப்பதை விட இமயத்திலே கல்லெடுப்பது சிறப்பு, அதுதான் என்னுடைய பெருமைக்கு தக்கது என்று நினைத்தான். உடனே வடநாட்டிற்கு சென்றான். அங்கு தனக்கு பணியாத கனகவிசையை பணிய வைத்தான். பிறகு கண்ணகிக்குரிய கல்லை அவர்களுடைய தலையில ஏற்றி கொண்டான் என்று சிலப்பதிகாரம் போச்சு. அதுதான் அதுதான் அந்த அந்தானம் சொல்றான் பின்னாடி. மாதவி பாடிய காணற்பாணி கனக விசையர் முடித்தலை நெறித்தது. யாழ் வாங்கி தானுமோர் குறிப்பினள் போல் காணல் வரி பாடற்பாணி நிலத்தெய்வம் வியப்பெய்த. கடல் தெய்வம். கடல் தெய்வம்தான் அதுக்கு பொருள் எழுதணும். உரையாசிரியர் எழுதலைனாலும் கூட கடல் தெய்வம் காட்டி காட்டி அப்படின்னு முன்னாலே வந்திருக்கு. வியப்பெய்து நீழ்நிலத்தோர் நீள் நிலம்ங்கிறது நீழ்நிலம். நான் நீழ்நிலம் மணமகிழ களத்தோடு புணர்ந்தமைந்த. அது என்ன களம்? அதுதான் களம்னா யாழ். களம்னா கருவி, யாழ். யாழிசையோடு களத்தோடு புணர்ந்தமைந்த கண்டத்தால். கண்டம்னா கழுத்து, அதாவது மிடற்றிசைன்னு பொருள். மிடத்தால பாடுகின்ற பாட்டு. யாழின் இசையும் மிடத்தின் குரலும் இணைய பாடிய பாட்டு. கண்டத்தால் தொடங்குமன். தொடங்கினா இந்த பாட்டுக்கு ஈடு இணையா என்ன எதை சொல்ல முடியும்? அவ எப்படி பாடுகிறா பாருங்க மாதவி. மருங்கு வந்து சிறந்தாற்ப. இப்ப கொஞ்சம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப மணி என்ன? நான் பாடம் சொல்லுகிற இந்த மணியை நான் கேட்கல. இந்த மாதவி பாட போகிற அந்த மணி என்ன பார்க்கணும். காலையில அங்கிருந்து வந்தாரு. காலையில கோவலன் பாடத்துறை திங்கள் மாலை வெண்குடையான்னும் போது காலை 6 மணி. 6 மணிக்கெல்லாம் கடற்கரைக்கு வந்து
அந்த இளைய நிலவு ஒளி இன்னும் முற்றிலும் நீங்காது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் பாடினான். இப்ப மணியே சரியா 12 மணி. 6 மணி நேரம் பாடி இருக்கிறான். இவ்வளவுதானே இருக்கு பாட்டுன்னா, பாட்டு இருக்கு, இசை ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பாடி பாடி 12 மணிக்கு அவன் முடிச்சான். இவ தொடங்கலாம். மணி ஒவ்வொரு பாட்டிலையும் தெரிய போகுது பாருங்க. ஒவ்வொரு பாட்டிலும் அந்த நேரம் தெரிய போகுது. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்து, அழகான பூக்களால் அந்த ஆடையினை போர்த்து கொண்டு பின்னாலேயும் வரப்போகுது. இதெல்லாம் இளங்கோவடிகள் நிறைய இடங்கள்ல சொல்றார். இது புனல் யாருந்து பூம்புணல் யாரும் பார். வையை பார்த்து வையை உடம்பெங்கு அப்படி மலர்களால் மூடிக்கொண்டு போகுதான். இது புனல் யாருந்து பூம்புணல் யாரு. ஏன் அது இப்படி ஆடை போர்த்து கொண்டு போகுது அப்படின்னா, தையற் கூறுவது தான் அறிந்தனள் போல் கண்ணகிக்கு நடக்க போவதனை அறிந்து கண்ணீரை மறைத்து கொண்டு பூக்களை போர்த்து கொண்டு வையை ஆறுவது என்று அவ்வாறு பாருங்க. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப, மருங்குன்னு என்ன, 2 கரைகளையும் 2 கரைகளையும் வண்டு சிறந்த ஆர்ப்ப, வண்டுகள் ஒலி செய்ய அழகான மலராலான ஆடையை போர்த்து கொண்டு கருங்கையற்கண் விழித்தொல்கி நடுவுல அந்த கரிய கண்ணினாலே விழித்து பார்த்து கொண்டு ஒல்கி ஒதுங்கி என்று பொருள். பார்வை ஒதுக்கமாக பார்த்து நடந்தாய்வாடி காவிரி. அவனுக்கு கோவலனுக்கு சற்று சளைத்தவள் இல்லை. இசையினாலும் கற்பனையினாலும் கவிதையாலும் அதற்கு நிகரான பாட்டு. கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நடந்த பாருங்க, நடந்தன்னு இருக்க, நடந்ததுன்னு சொல்லி இருக்கணுமே அப்படின்னா அப்படி இல்லை. நடந்தன என்பது நடந்தன்னு ஆச்சு. நடந்தன எல்லாம் விழித்தொல்கி நடந்தனவெல்லாம்ங்கிறது நடந்தன பன்மை எங்க. அதனாலதான் நடந்த எல்லாம்னு தான் படிக்கணும். நடந்தது எல்லாம்னு படிச்சிடக்கூடாது. ஒருமை இல்லை, இங்க பன்மை. கருங்கையற்கண் விழித்தொல்கி பல வகையாக நடந்தார். இந்த காவிரி யாரு அப்படி நடந்து போகிறது. ஆடை போர்த்து கொண்டு போகிறது, பூவாடை போர்த்து கொண்டு போகிறது, கண்கள் அப்படி மெல்ல மெல்ல விழித்து ஒல்கி நடந்து போகிறது. இப்படி பல வேறு வகையாக நடந்த எல்லாம், எல்லாம்ங்கிறது தன்மை. நடந்த எல்லாம் நின்கணவன் திருந்து செம்போல் வளையாமை என்று அறிந்தேன் வாடி காவிரி. ஏ காவிரி பெண்ணே, நீ இவ்வாறு இவ்வளவு அழகாக நடந்து போவதற்கு என்ன காரணம் என்றால், உன்னுடைய கணவனாகிய சோழ அரசன் திருந்து செங்கோல் வளையாமை, அவன் செங்கோல் வளையாம இருந்தான். அவன் ஒழுங்கா இருந்ததுனால்தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கோவலனை விடுத்துரைப்பது போல அவ பாடித்தான். திருந்து செங்கோல் வளையாமை என்று அறிந்தேன் வாழி காவேரி. அவன் கொஞ்சம் கூட சலனமே இல்லை அவனுடைய உள்ளத்துல. இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், மாதவி கண்ணகி என்பாளை கருதவில்லை, அவன் தன்னையே கருதிப்பாங்க. நான் என்னைத்தானே நீ கருத வேண்டும். அவ்வளவு உரிமையோடு இருக்கிற மாதவி, என்னைத்தானே நீ கருத வேண்டும். வேறொருத்தி நினைந்து பாடியது எப்படி? அதனால அவ்வளவு உரிமையை அவ எடுத்துக்கிட்டாங்க. இவ்வாறு திருந்து செங்கோல் வளையாமை என்ற, வளையாமைன்னு எதிர்மறை தொழிற்பெயர். வளையாமை என்பது எதிர்மறை, பொய்யாமைங்கிறது மாதிரி. திருவள்ளுவர் இந்த பொய்யாமைங்கிற சொல்ல எப்படி கையாண்டிருக்காரு பாருங்க. நான் நினைத்து ரொம்ப எளிமையா பார்த்தா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றுங்கிறதுக்கு இலக்கணம் குறித்து சொல்லும் போது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அடுக்கு தொடர்ந்து சொல்லுவாங்க. எதிர்மறையாக வந்த தொழில் பெயர் அடுக்கி வந்ததுன்னு எழுதுவாங்க. அது வேற ஒரு நுட்பம் இருக்கிறது தெரியல. என்னன்னா, எந்த அறத்தையும் விட்டு விட்டு செய்யலாம். ஒருவருக்கு தானம் செய்கிறோம், அன்னதானம் செய்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்னதானம் செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம், வாரத்துல 2 நாள் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு தேவையில்லை. ஆனா நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொய்யாமை யாரும் இருக்குது, அது அப்படி இல்லை. நான் வெள்ளிக்கிழமை உண்மையே பேசுவேன்,
அப்படின்னா மற்ற நாள்ல பேச மாட்டேன்னு பொய்யே பேசுவேன்னு. அதுக்காக தான் அவர் சொன்னாரு, பொய்யாமை பொய்யாமை ஆற்று, உண்மை சொல்லுவதை உண்மையாகவே செய்தார் அப்படின்னு. இடைவிடாமை மேற்றுன்னு எழுதுறாரு பரிமேலழகர். பொய்யாமையினை இடைவெளி இல்லாம செய்யணும். அது வெள்ளிக்கிழமை தான் நான் உண்மை பேசுவேன், செவ்வாய்க்கிழமை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவது உண்மை அல்ல. அவ்வாறு வளையாமை என்று அறிந்தேன் வாழி காவேரி எதிர்மறை தொழில் பெயர் என்று அறிந்து, அதுல வளையாமையே என்னன்னு அந்த அரும்பத உரைகாரர் எழுதும்போது வளையாமையே என்று ஏகாரம் தேற்றேகாரம் என்று சொல்லுவார். நடந்த எல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை என்று பரிகாரங்கள் செங்கோல் வளைந்ததே இல்லை. அது ஒரு காலத்திலும் அது பழுதுபட்டதில்லை. எல்லாருக்கும் அறம் செய்த கோல். அடுத்த பாட்டு பாருங்க, பூவர் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட. பூவர்ங்கிறது எப்படி, பூவார்னு இருக்க வேண்டியது பூவர் என்று குறுகி நின்றது. பூக்கள் ஆரவாரிக்கின்ற, பூக்களோடு சேர்ந்து ஆரவாரிக்கின்ற நீர். பூவர் சோலை மயிலால, பூக்களோடு சேர்ந்து மயில்கள் அகவுகின்றன, ஆல அகவ. புரிந்து குயில்கள் இசைபாட, குயில்கள் விரும்பி இசை பாடுகின்றன. காமர் மாலை அருக செய்ய, அழகிய மாலைகள் அருகே அசையுமாறு நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருக செய்ய நடந்தவெல்லாம் நின்கணவன் நாமவேலின் திறங்கண்டே. நாமம் அச்சம் பெறுகின்ற வேல், கரிகாலனுடைய வேல். நாமவேலின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி. அவனுடைய திறங்கண்டல்லவா நீ அவ்வாறு ரொம்ப களிப்போடு நீ நடக்கின்றாய் காவிரியாரே என்று அவ்வாறு ரொம்ப சிறப்பாக அந்த காவிரி ஆற்றினுடைய நிலையை மாதவி ஒரு உள்ள குறிப்பு வைத்து பாடினார். கோவலன் கொள்ளாத உள்ள குறிப்பை மாதவி வைத்து பாடினாள். அதுவே அவளுக்கு இடராயிற்று என்பது இந்த காதையினுடைய முடிவு. அதை தொடர்ந்து பின்னால பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த 2 ஐயங்கள் சொல்லியிருக்க, அதுக்கு ஓரளவு பொருள் சொல்லியிருக்கிற, அதனை குறித்து விரிவாக அடுத்த வகுப்பிலும் சொல்லுவேன். ஐயா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஐயா, இந்த பூவர் சோலை மயிலால இந்த அடிகள்ல அந்த யாப்பு மட்டும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா? நிறைய 4 சீர்கள் வர்ற இது இருக்கு, 4 அசை சீர்கள் இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல 4 இல்ல, 4 அசை இல்ல, இப்படி பிரிக்கணும். இல்ல 4 சீர், 4 அசை இருக்கு. சொல்றேன். பூவர் என்பது பூவர் சோலை மயிலாலங்கிறது எப்படி வருதுன்னா மா காய்னு வரும். மா காய் பார்த்தா அப்படி பிரிக்கணும். மா காய். அதற்கு பிறகு புரிந்து குயில்கள் இசைபாட, அங்கும் மா காய். ஓ, விருத்தம். ஓகே, சரிங்க. ஆசிரியர் விருத்தம், அரிசீர் விருத்தம். அது அரிசீர் விருத்தம். ரொம்ப அழகான அமைந்த பாட்டு அது, அரிசீர் விருத்தம். இந்த விருத்த யாப்பை பற்றி ஒருத்தர் தான் எழுதினாரு ரொம்ப விரிவாக. அவர் விருத்த யாப்பியல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. எல்லா வகையான விருத்தமும் கிட்டத்தட்ட கம்பராமாயணத்துல 800க்கும் மேற்பட்ட சண்டம் இருக்கு. நான் அதை பற்றி விரிவாக அந்த விருத்தத்தை பற்றி அடுத்த வகுப்புல இன்னும் விளக்கி சொல்லுகிறேன். இது அரிசீர் விருத்த யாப்பு. சரிங்க. 4 சீரா போட்டு வச்சிருக்காங்க ஒரு இதுலயும். இல்ல, அதுலயும் கூட ஒரு நுட்பம் இருக்கு அப்படி போடுறதுல. அதை பற்றி அடுத்த வகுப்புல சொல்லுவேன். அதாவது இன்னும் இப்பயே சொல்றேன், மந்திர மாவது நீரு. யாரு? ஞானசம்பந்தர் பாடுற பாட்டுமா. மந்திர மாவது நீரு, வானவர் மேலது நீரு. இதுவும் அரிசீர் தான். மந்திர மாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திர மாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. இப்படி வருது இல்ல. இந்த மந்திரமாவது நீரு அப்படிங்கிறத இங்க இது மாதிரி ஒருத்தர் அச்சு போட்டிருக்காருன்னு சொல்றீங்களா, அதே போல மந்திரமாவதுங்கிறத ஒரு சீரா போட்டார் அப்படின்னா என்ன ஆயிடுன்னு கேட்டா 4 அசை சீரா வரும். 4 அசை சீரா வந்தா என்ன வாய்பாடுன்னு பார்த்தா தன்னிழல்னு வரும். என்ன தன்னிழல் எதுக்கு வந்தது அப்படின்னா, பாண்டியன் வெப்பத்துல படுத்திருக்கிறான், வெப்ப நோயில. அவனுக்கு நிழற்சீரமைய பாடுறாரு, குளிர் வைக்க பாடுறாரு. அதுக்காக நிழற்சீரா வேண்டும் என்று அதை பதிப்பிச்சவங்க அதை நிழற்சீரா ஆக்கி பதிப்பிச்சாங்க. இப்படி எல்லாம் சில வேலைகள்லாம் செய்யறது உண்டு. அதெல்லாம் புலமையினுடைய அடையாளம்.
அதெல்லாம் விலைக்கு சொல்றதுக்கு இப்ப ஆளு இல்ல இந்த உலகத்துல. இப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு புலமை இல்லாம போயிடுது. ஒரு காலத்துல அந்த மாதிரி பார்த்து தொட்டுதான் வாட்போக்கி கலம்பகம்னு ஒரு கலம்பகம். அது என்னுடைய உரையோட இப்ப வெளிவர போகுது அந்த புத்தகம். மகாவித்வான் பாடின 45 நூல்கள்ல அது ஒன்று. இந்த வாட்போக்கி கலம்பகத்துக்கு உரை எழுதக்கூடிய முயற்சி பலரால் கைவிடப்பட்டது. நான் பல காலம் அதுல உழன்று அதற்கு உரை கண்டு எழுதியிருக்கிறேன். அங்க இந்த அத்தனை சோதனையும் அவர் பண்ணிட்டார் யாப்புல. அதாவது மகாவித்வான்ங்கிறது இலக்கணம் பொருந்த அவ்வளவு வேலையும் அதுல செய்து பார்த்தார். சில சமயத்துல ஒவ்வொரு தொடரை வச்சுக்கிட்டு நான் 3 நாள் காத்திருந்தேன் சரியான பொருள் கிடைக்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். மந்திரமாவது நீரு 4 அசை போனா என்ன இப்படி தப்பா போட்டிருக்காங்களோன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா பெரியவர்கள் தவறா செய்யறது இல்லை. நமக்கு முந்தைய ஒரு தலைமுறையெல்லாம் புலமேல படுத்த திறமுடையவர். அதை நமக்கு புரிந்து கொள்வதற்கு தவறா நம்ம சொல்லிடக்கூடாது. இது உண்மையிலேயே அரசியல் விருத்தம். மா காய் மா காய் எழுதுறதுக்கு இசைந்தது இந்த விருத்தம் தான். நான் இப்போ ஒரு 100 விருத்தம் எழுதணும்னு சொன்னா மொத்தத்துல எனக்கு ஒரு அரை மணி நேரம் போதும். 100 விருத்தம் எழுதலாம். எதனால? நான் ரொம்ப தமிழ் படிச்சவன் அப்படி சொல்லிக்கல. அந்த சந்தம், அந்த இலக்கண நூலார் அமைத்து கொடுத்த அந்த சந்தம் அவ்வளவு வசதியானது. அது பாட்டுக்கு 4 அடி எழுதிட்டா அதுக்கு பிறகு 100 அடி கூட அதே சந்தத்துல அது பாட்டுக்கு போகும். அது மனதுல படிந்து விடுவதுதான். அதை கொண்டுதான் சோதிட நூல்கள்லாம் பாடியிருக்காங்கன்னு எப்படி பாடியிருக்காங்க? அந்த சோதிட கருத்தை வைத்துக்கொண்டு இந்த சந்தத்தை வைத்துக்கொண்டு அப்படியே பாடியிருப்பதுதான் அதெல்லாம். அதனால இது அரசியல் விருத்தம். பிறகு பின்னர் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.